அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து 1 கப் கடலைப்பயிறு 1 கப் துவரம்பயிறு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கோம் ஒரு 4 மணி நேரம். இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டி அரைச்சிக்கலாம். நம்ம 2 தண்ணி கழுவிட்டு தான் அரைச்சிக்கிறோம். இப்போ இது கூடயே முழு பூண்டு தோலோட கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சாச்சு. இது மாதிரி தான் ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 4 இல்லாட்டி ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாம தான் நம்ம அரைச்சோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். கை கழுவி தொட்டுட்டு தண்ணியில் இது மாதிரி நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லா நல்லா வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். காஞ்ச பாத்திரத்தில் வைக்கலாம். இது மாதிரி வடித்தட்டில் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ தான் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் சுட்டுட்டு பார்க்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயும் ரொம்ப பிடிக்கல வடையில். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.